இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படி வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை கூட வாசித்து ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிற, நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய, நாம் நடக்கக்கூடிய காரியங்கள் நம்மளோடு இடைபடுவாராக. அது அப்போஸ்தலர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது அதிகாரம் 42வது வசனத்தை வாசித்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். 12 அப்போஸ்தலர்களாலே ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த அப்போஸ்தலர்களாலே அநேக சீசர்கள் உருவாக்கப்பட்டார்கள். மேல் வீட்டில் அறையில் 120 பேர், அடுத்து சீசருடைய எண்ணிகள் பெருகிக் கொண்டே இருந்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனா அந்த நாட்கள்ல இருந்த அந்த மகிமையான ஊழியம் இந்த நாளில் நாம் செய்கிறோமா என்பதை பார்க்கும்படி ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசுகிறார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை சீசராக்குங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப சீசர்கள் எல்லாருமே என்ன செய்யறாங்க? சீசர்கள் தான். யாரும் அங்க விசுவாசிகள் எல்லாமே சீசர்களாய் மாற்றப்படணும். ஆனா எந்த இடத்தில் நிறுத்தப்பட்டது என்பதை ஆராய்ந்து அறியும்படியே ஆண்டவர் இந்த நாளிலே நம்மளோடு இடைபடும்படியே ஆண்டவர் விரும்புகிறார். சீசன் என்று பேர் பெறுவதற்கு அந்த நிலைமைக்கு தள்ளவிடாம போனதுக்கு காரணம் அந்த இடம். அதை அறிந்து அந்த காரியத்தை எந்த இடத்துல நம்ம விழுந்து போனோம் என்பதை அறிந்து அதை திருத்திக் கொள்வோமே. ஆனால் ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நடக்கப்பட்ட அதே மகிமையான ஊழியம் இந்த நாளிலும் நடக்குவதற்கு ஆண்டவருக்கு சித்தமாய் இருக்கும். பிரியம், அநேக சபைகள்ல தொடர்ந்து இதே காரியத்துல நடக்குது. ஏன்னா அனுதினமும் தேவ வார்த்தைகளை பிரசங்கித்துக் கொண்டே இருப்பார்கள். வீடுகளிலும் ஆலயத்திலும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறாங்க. இப்பயும் இருக்கிறாங்க ஒரு சில சபைகள்ல. ஆனா அதுதான் அவங்களுடைய மெயினான காரியமே. சீசர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பிரதான கட்டளை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜன சுவிசேஷத்தை அறிவிங்க. இது அவங்களுக்கு தான் வேலை. ஆனா இந்த காலத்துல சபைகள்ல அப்படிப்பட்டதான காரியம் நடக்கிறதா என்று பார்க்கும் பொழுது இல்லை. எங்கெல்லாம் எப்படிலாம் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியுமோ, ஜனங்களுக்கு எப்படியாவது ஆண்டவரை அறிந்து கொள்ளணும், அவங்களுக்கு கடைசி காலமாய் இருக்கிறோம் என்பதனாலே. ஆனா சோர்வு ஒரு இடத்தில் வந்து விட்டது. அந்த அப்போஸ்தலர் காலத்தில் நடக்கப்பட்ட அந்த வேகம், ஊழியத்தினுடைய வேகம் குறைந்து விட்டது. இங்கு வேதம் சொல்லுகிறது, உபத்திரவங்கள் நிமித்தம். நாம அங்க பின்னாடி வாஸ்தவம்னா பயங்கரமான உபத்திரவங்கள், அங்க சமாதான குறைச்சல்லாம் இருந்துச்சு. அதன் மத்தியில அவங்க அதெல்லாம் பொருட்படுத்தாதபடி அனுதினமும் ஒவ்வொரு வீட்டிலையும் பிரேயர் பண்ணாங்க, ஆலயத்துல பிரேயர் பண்ணாங்க, அனுதினம் உபதேசம் பண்ணி கொண்டே வந்தார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டோம். ஆனா ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு சுவிசேஷத்தின் வாயிலாக ஓடிக்கொண்டு இருக்கையில் ஏதோ ஒரு காரியம் நம்ம நிறுத்தி விட்டது, நம்முடைய வேகத்தை குறைத்து விட்டது. அது உலகமாய் இருக்கலாம், ஏதோ வேலை பழுவாய் இருக்கலாம், பலவீனமாய் இருக்கலாம், ஏதோ ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனா நின்று மீண்டும் ஓட விடாதபடிக்கு நாம் என்ன செய்யறோம்? குறுகி போய்விட்டோம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாதபடிக்கு நாம் நின்று விட்டோம். ஏதோ பேர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அப்படிப்பட்டதான அந்த மாதிரியான அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நேரம் நம்ம தள்ள விட்டோம். ஏதோ சும்மா கிறிஸ்தவன்ஸ், அவ்வளவுதான். ஆனா வேதம் சொல்லுகிறது அப்படி இல்லை. நீங்க புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிங்க, அவங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க? சீசராக்குங்க அப்படின்னா வேதம் சொல்லி கொடுத்து இருக்கிறது. இங்க அனுதினமும் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, வீடுகள் தோறும், ஒவ்வொரு வீட்லையும், ஒவ்வொரு குடும்பத்திலையும், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இது இயேசு கிறிஸ்துவே என்று பிரசங்கித்தார்களாம். அத எத்தனை பேர் பிரசங்கிக்கிறோம் அப்படின்னு இயேசுதான் ரட்சகர், அவர் இல்லாதபடி ஒன்றுமே இல்லை என்பதை அனுதினமும் அவர்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஏதோ ஒரு இடத்துல இது நின்று விட்டது. ஏதோ ஒரு வேலை பழு அவர்களை என்ன செஞ்சிச்சு? ஸ்லோ பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வந்ததுமே, நமக்கு வீட்டுல வந்ததுமே என்ன செய்யணும்? சாப்பாடு செய்யணும், அது என்ன செய்யுது? நம்முடைய தேவ பக்தி என்ன செஞ்சு குறைச்சிருது. அது வேணும். ஆனா அதனோடு கூடிய தேவ பக்தி, நீ வேலை செய்யறதுல தேவனுடைய பக்தியோடு கூடிய செயல்படணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்பதான்
அந்த வேகத்துக்குள்ளாக ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு கூட ஓடும் பொழுது ஆண்டவருடைய நாமத்தை பிறருக்கு நாம் பறைசாற்றுவதற்கான காரியத்தை நாம் செய்ய முடியும். பிரியமானவர்களே, ஒருவேளை நம்ம உலகத்தினுடைய மாத்திரம் பார்த்து ஓடணும் அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன செய்வோம், விழுந்து போய் விடக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகிவிடும். ஆண்டவர் சொல்றாரு, அப்ப இருந்த சுவிசேஷத்தினுடைய வேகம் ஏன் குறைந்து விட்டது என்று பார்ப்பதற்காக இந்த நாள் அழைக்கப்படுகிறோம். எந்த இடத்துல விழுந்தோம் என்பதை நாம் பார்த்து அதை சீர்படுத்தி கொண்டோம். ஆனா இந்த கடைசி காலத்துல ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு அது ஏதுவாய் இருக்கும். ஏன்னா கடைசி காலம் என்று எல்லா ஜனங்களையும் ஜெபிக்கிறவங்களும் சரி, சுவிசேஷங்களும் சரி, நல்ல ஊழியம் செய்யக்கூடிய அநேகரை என்ன செஞ்சுதான் அவர்கள் அப்படியே முடமாக்கப்பட்டு விட்டதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, அந்த ஆதி அன்பு குறைந்து போயிட்டு, ஆதி ஜபம் கிடையாது, ஆதியில இருந்தக்கூடிய பரிசுத்தம் கெட்டு போய் விட்டது, எல்லாவற்றிலும் ஒரு சோர்வு. ஆனா இந்த நேரத்துல அது ரொம்ப வேகமாய் இருக்கணும். இது கடைசி காலம் என்று சொல்லப்படுகிற இந்த நேரத்துல நாம் வந்திருக்கிறோம். இந்த நாட்கள்ல இது வேகமாய் செயல்பட வேண்டிய நேரத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அப்படியே முழுமையாக குறைத்திருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, எங்கு பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, யுத்தங்களையும் செய்திகளையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்கள் நம் காது வழியாய் டிவி வழியாய் நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். கடைசி காலம் வந்துருச்சு, 3ஆம் உலக யுத்தம் வரப்போகுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், இந்த செய்திகளை கேட்கிறோம். ஆனா உணர்வற்றவர்களாய் நாம் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவரை அறிந்து கொண்ட ஜனங்களாகிய நாம் ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு குறைச்சல் உள்ளவர்களாய், குறைவுபட்டவர்களாய் காணப்படுகிறோம் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் இருந்த 2026 வருடங்களுக்கு முன்பதாக இருந்த வேதம் என்ன செஞ்சிருச்சு, குறைஞ்சிருச்சு. அன்னைக்கு அனுதினமும் இன்னைக்கு எத்தனையோ வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா அந்த சூழ்நிலைக்கு நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம், 1% கூட நாம் செயல்படாமல் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து, 100% செயல்படாமல் இருக்கிறோம் என்பதை மாத்திரம் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒருவேளை உங்களோடு பேசினார்னா, ஆண்டவரே எந்த காரியத்துல நான் விழுந்து போனேன் அப்படின்றத நாங்க அறிந்து அதை சீர்படுத்திக் கொள்ளும்படி ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம சபை வைத்திருக்கலாம், ஊழியம் செய்யலாம், நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கலாம், நீங்க ஓடிக்கொண்டு இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துல உங்களுக்கு அந்த உங்களுடைய வேகம் குறைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனா அதை எடுத்து அறிந்து, ஏன் என்னுடைய பரிசுத்தம் கெட்டு போச்சு, ஏன் என்னுடைய சுவிசேஷத்தினுடைய பாரம் குறைந்து விட்டது, ஏன் ஆண்டவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தாம நிறுத்தி விட்டேன், ஏன் நான் ஜெபிக்காம இருந்து விட்டேன், எதுக்காக நான் வேதம் வாசிக்காம நிறுத்தினேன், அதை ஆராய்ந்து பார்க்கும்படி அனுதினமும் ஆராய்ந்து பார்க்கணும். ஆனா ஒரு வாய்ப்பு ஆண்டவர் மீண்டும் கொடுக்கிறார். அப்படி இருந்த அனுதினமும் ஏதோ ஒரு நாள் மாத்திரம் அல்ல, அனுதினமும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பிரசங்கித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அனுதினமும் ஒவ்வொரு வீடுகள் தோறும் தேவனுடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டு வர வேண்டும், புத்தி சொல்ல வேண்டும் என்கின்ற நற்செய்தியை அறிவிக்காமல் போனதின் காரணம் என்னவென்று ஆராய்ந்து பார்த்து அந்த இடத்துல நாம் சீர்படுத்திக் கொள்வோமே. ஆனால் அதை சரி பண்ணணும். ஒரு இடத்துல காயம் ஆயிடுச்சுன்னா கரெக்டா அந்த காயத்தை கண்டுபிடிச்சு, ஒரு முள்ளு குத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முள்ளு குத்துன இடம் அந்த இடத்துல ஒரு வலி இருக்கும். ஆனா அப்படியே விட்டுருவோம் அப்படின்னா புறையோரி அப்படியே அந்த இடத்துல என்னன்னா நீர் கோர்த்து பெரிய அது ஒரு ஆபரேஷன் பண்ணக்கூடிய நிலைமைக்கு போயிடும். அப்படின்னா என்ன செய்வாங்க, அந்த இடத்தை கண்டறிந்து, இப்பெல்லாம் ஸ்கேன் இருக்கு, அதனால ஈஸியா என்ன செஞ்சிருவாங்க, கண்டுபிடிச்சு அந்த குறிப்பிட்ட இடத்தை மட்டும் என்ன செய்வாங்க, அதை கண்டுபிடித்து அதை எடுத்துருவாங்க. அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில காணப்படுகிற ஏதோ ஒரு காரியம் நமக்குள் குத்தப்பட்டு இருக்கிறதே, அது சீர்வடிந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலைக்கு நேராய் நம்மளை முற்றிலுமாய் நம்மளை குறைத்து நம்முடைய முழு அவயங்களை ஸ்லோவாக்கி வைத்திருக்கிறதனுடைய காரணத்தை அறிந்து அந்த காரியத்தை எடுத்து போடுவோமே. ஆனால் ஆண்டவர் மீண்டும் நம்மளை பயன்படுத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். பிரியமான, ஒருவேளை அதை விட்டு விட்டோம் என்றால் புறையோடி அது என்ன செய்யணுமா, ஒரு கையில ஒரு காய ஒரு பாய்சனான ஒரு காரியமோ ஒரு பிளேடோ ஒரு பாட்டிலோ குத்திருச்சு அப்படின்னு என்ன செய்வாங்க, கையவே எடுத்துருவாங்க அப்படின்வாங்க, புறையோடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அந்த நிலைமைக்கு நேராய் நம்முடைய ஆவிக்கு ஒரு வாழ்க்கை தலைப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் மீண்டுமாய் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஏதோ வேதத்தை மட்டும் வாசித்து பைபிளை மட்டும் வாசித்துட்டு ஜெபம் பண்ணிட்டு அப்படியே நான் ஓடிக்கொண்டு இருக்கிறவனா இருக்கிறேன்னா, இல்ல அனுதினமும் தேவனுடைய வார்த்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிறதுல தீவிரப்பட்டு கொண்டு இருக்கிறேன்னா, கடைசி காலம் என்பதை என் ஜனங்களுக்கு எப்படியாவது சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த பாரம் எனக்கு இருக்கிறதா என்று பார்க்க முடியும். ஆண்டவர் உங்களோட என்னோட பேசுகிறார். பிரியமானவர்களே, ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நடக்கப்பட்ட அந்த மகிமையான காரியம் இந்த நாளிலும் ஆண்டவர் நடக்க விரும்புகிறார். அது நம்மளை கொண்டுதான் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனை
சகோதரியே, எந்த இடத்துல நீங்க விழுந்து போனீங்கன்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்து அதை சீர்படுத்திக் கொள்வீர்கள். ஆண்டவர் மீண்டுமாய் ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, ஆதி அன்பு எங்களுக்கு கடந்து வரட்டும் ஐயா. ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நடக்கப்பட்ட அந்த மகிமையான காரியங்களுக்குள் உள்ள வரும்படியே நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.